12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.2 6ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட பறவையின் முட்டை கிட்டத்தட்ட கோள வடிவமாக உள்ளது. முட்டையின் ஆரம் ஓட்டிற்கு உள்ளே 5 மில்லிமீட்டர் ஆகவும் ஓட்டிற்கு வெளியே 5.3 மில்லிமீட்டர் ஆகவும் உள்ளது எனில் ஓட்டின் தோராய கன அளவை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு முட்டையானது கிட்டத்தட்ட கோள வடிவில் அமைந்துள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ கோள வடிவம் உட்புறம் வெளிப்புறம் என 2 மதிப்புகள் நம்ம கொடுத்துடலாம். உட்புறத்தின் ஆரமானது 5 மில்லிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஓட்டிற்கு வெளியே முட்டையின் ஆரம் ஓட்டிற்கு உள்ளே 5 மில்லிமீட்டர் ஆகவும் ஓட்டிற்கு வெளியேயானது அதனுடைய ஆரமானது 5.3 மில்லிமீட்டர் ஆகவும் கொடுக்கப்பட்டுள்ளது எனில் தோராய கன அளவுங்கிறப்ப டிவி கன அளவின் மாறு வீதம் கணக்கிடணும். முதலில் ஆர் என்பது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஆரத்தின் அளவு 5 மில்லிமீட்டர், அதாவது முட்டையின் உட்புற ஆர மதிப்பு. டிஆர் என்பது இரண்டு ஆரத்திற்கும் இடையேயான வேறுபாடு தான் டிஆர். 5.3 - 5 எனும் பொழுது 0.3 மில்லிமீட்டர் என்பது ஆரத்தின் மாறு வீதம். கன அளவு ஓட்டின் கன அளவு, அதாவது கோளத்தின் கன அளவு. ஓடு என்ன அமைப்பில் இருப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது? கோளத்தின் வடிவம் என்பதால் கோளத்தின் கன அளவிற்கு உண்டான நிபந்தனை 4/3 πr³ கன அலகுகள். dv/dr கணக்கிடலாம். ஆரை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 4/3 அப்படியே இருக்கும், பை அப்படியே இருக்கும். r³ வகையீடு 3r², 3r². 3 கேன்சல் ஆக போக மதிப்பானது 4/r² என கிடைக்கும். வகையீடு எனும் பொழுது டிவி மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு டிஆர் வலதுபுறம் கொண்டு வரப்ப 4πr² பெருக்கல் டிஆர். மதிப்புகளை பிரதியிடலாம். டிவி = 4π. ஆர் என்பது ஆரம்ப மதிப்பு 5² பெருக்கல் டிஆர் என்பது 0.3. 4π பெருக்கல் 5² மதிப்பு 25 பெருக்கல் 0.3. 25 பெருக்கல் 4 மதிப்பானது 100π. 0.3. 100ஆல் பெருக்கும் பொழுது புள்ளி கேன்சல் ஆகிடும். அப்போ ஒரு 10ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா பாயிண்ட் கேன்சல் ஆகிட்டு 3 வரும். 3 பெருக்கல் 10 எனும் பொழுது மதிப்பு 30π மில்லிமீட்டர் கியூப். கன அளவு அப்படிங்கிறதுனால மில்லிமீட்டர் கியூப்னு கொடுத்துடலாம். எனவே தேவையான தோராய கன அளவு மதிப்பு ஓட்டின் தோராய கன அளவு மதிப்பு 30π மில்லிமீட்டர் கியூப் ஆகும். தேங்க்யூ.